ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு குழந்தைகளுக்கான சுடிதார் கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இந்த அளவுகள் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு லைனிங் துணியை எப்படி நாலாக மடிக்கிறேன்னு பாருங்கள். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த படத்தில் காட்டின மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஒரே கட்டிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் கட் பண்ண போகிறேன். பாருங்கள், மேலே இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கும் கீழே இருக்கிறது பேக்குக்கும் கட் பண்ண போகிறேன். நல்லா அயன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதோடைய கீழ்ப்பக்கம் இந்த ரா எஜ்ஜை கண்டிப்பாக எல் ஸ்கேல் வச்சு தான் கோடு போடணும். அப்புறம் பாருங்கள், இதோடைய லென்த்து, நம்ம சுடிதார் லென்த், ஃபினிஷிங் லென்த் எவ்வளவோ அதே அளவுக்கு நீங்கள் வைங்க. ஏன்னா லைனிங் பீஸ் உள்ளே நம்ம போடுறதுனால லென்த் கம்மியாகும். பாருங்களா, 26 இன்ச்சு நம்மளுக்கு தேவைப்படுதுங்க. அதே 26 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த செஸ்ட் ரவுண்டு மொத்தமாக 21 இன்ச் இருக்குங்க. அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 5.5 இன்ச்சு வரும். அது கூட 1 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டு 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் ஈஸ் அலவன்ஸ் விட்டோம் இல்லைங்களா, 6 இன்ச்சு விட்டோங்களா, அந்த 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த 6 இன்ச்சை 4 பார்ட்டாக பிரிக்கணுங்க. இந்த 4 பார்ட்டாக எதுக்கு பிரிக்கிறோன்னா, இப்போ சென்டரில் நம்ம கிரீஸ் லைன் கண்டுபிடிக்க போகிறோம், மையப்புள்ளி. சரிங்களா? இப்போ மையப்புள்ளி கண்டுபிடிச்சாதான் நம்ம எல்லா அளவுகளும் பக்காவாக நம்ம போட முடியும். அதனால தான் மையப்புள்ளி கண்டுபிடிக்கிறதுக்காக இது 4 பார்ட் பிரிக்கிறோம். பிரித்தானா 1.3 பாயிண்ட் வருங்க. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கு. அப்புறம் பாருங்கள், இப்போ ஷோல்டரை நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஷோல்டர் அளவு 11 இன்ச்சு ஃபினிஷிங் அளவு. அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 5.5 இன்ச்சு வருங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி நீங்கள் 6 இன்ச்சுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிடுங்க. 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க. அப்போது நம்ம ஷோல்டர் அகலம் நம்மளுக்கு கிடச்சிருச்சுங்க. அடுத்தது பாருங்க, இந்த கிரீஸ் லைன் மையப்புள்ளி கண்டுபிடிக்க போகிறோம். மையப்புள்ளி இந்த 4 பார்ட்டில் 2 பார்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அதுதான் மையப்புள்ளிங்க. அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு பாருங்கள். ஆம்ஹோல் ரவுண்டு 10 இன்ச்சு ரவுண்ட் இருக்குது. அதை ரெண்டாக டிவைட் பண்ணால் 5 இன்ச்சு தேவைப்படுங்க. 5 இன்ச்சு மேல் பக்கம் ஷோல்டர்லேருந்து கிராஸாக அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் அளந்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். அதே 5 இன்ச்சு மார்க் போடுங்க. அந்த 5 இன்ச்சு மார்க் போட்டால் போதுங்க. உங்களுக்கு கரெக்டாக நம்ம ஆம்ஹோல் சுற்றளவு நம்மளுக்கு 10 இன்ச்சு சுற்றளவு கிடச்சிருங்க. அப்புறம் பாருங்க, இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. அந்த கிராஸ் தான் 5 இன்ச்சுங்க. அதை நோட் பண்ணிடுங்க. அடுத்தது இதோடைய நெக்குடைய உயரம் 3.5 இன்ச்சு தேவைப்படுதுங்க. அது 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 4 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. நெக்குடைய அகலம் 1.25 இன்ச்சு தேவைப்படுதுங்க. 1.25க்கு அப்படியே மார்க் போட்டு ஒரு பாக்ஸ் போடுங்க. அப்புறம் பாருங்க, ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்குங்க கீழ்ப்பக்கம் கொஞ்சம் அகலப்படுத்திட்டு நீங்கள் அப்படியே நெக் அகலம் கொண்டு வாங்க. அந்த ரவுண்டு போடுங்க. அதோடைய ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இந்த இப்பளவுடைய ஷேப்புடைய லென்த்து நம்ம மார்க் பண்ண போகிறோங்க. நம்ம மார்பு சுற்றளவு 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 6.5 இன்ச்சு கூட ஒரு 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 9 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை ஸ்ட்ரெயிட்டாக கோடு போடுங்க. இந்த இடம் தான் நம்ம அந்த ஷேப் கொண்டு வர்ற இடம். அப்புறம் பாருங்க, இந்த சுடிதாரில் சைடு ஓப்பன் லென்த்து, சரிங்களா, நேரடியாக நீங்கள் அளவு எடுத்துருங்க. 13.5 இன்ச்சு இருக்குங்க. அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 13.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த சீட் ரவுண்டு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சீட் ரவுண்டு 24 இன்ச்சுங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 6 இன்ச்சு வரும். அது கூட 1/2 இன்ச்சும் ஈஸ் அலவன்ஸும் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டு மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஷேப் எடுக்கிற இடத்துல கரெக்டாக 22 வரணுங்க. அதை 4ஆக டிவைட் பண்ணால் 5.5 இன்ச்சு வருதுங்க. அது கூட 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டுருங்க. விட்டு 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீங்கள் அப்படியே பெண்ட் ஸ்கேல் வச்சு நீங்கள் ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. சரிங்களா? பாருங்கள், பெண்ட் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. கீழ்ப்பக்கமும் அதே பெண்ட் ஸ்கேல் வச்சு ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த பாட்டம் அகலம், சரிங்களா, மேல் பார்ட்லேருந்து பாருங்கள் 7.5 கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 8.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. கீழ்ப்பக்கம் அகலம் எவ்வளோ தேவைப்படுதோ அவங்க விருப்பத்துக்கு நம்ம அகலம் கொண்டு போகலாங்க. அப்புறம் இப்படியே பெண்ட் ஸ்கேல் வச்சு நீங்கள் அப்படியே கீழே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க.
பாருங்க, இந்த லைனிங் துணி வந்து மெயின் துணியில் வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். பாருங்க, இந்த ஃப்ரண்ட் சைடு நாம கொஞ்சம் குடைச்சி வெட்டுவோம் இல்லைங்களா, அதுக்காக 1/2 இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணி, சரிங்களா, அப்படியே நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு ரவுண்ட் பண்ணுங்கள். ரவுண்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், 1/2 இன்ச்சு உள்பக்கம் மார்க் பண்ணியிருக்கு. மார்க் பண்ணி நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு அப்படியே ரவுண்டாக மார்க் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு மாத்திரம் குடைச்சி வெட்டிடுங்க, பேக் சைடு வந்து குடைச்சி வெட்ட வேண்டாம். பாருங்கள், நீங்கள் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக ரவுண்டாக ஷேப்பை கொண்டு வாங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தானா நம்ம கையிலேயே அந்த ஷேப் கொண்டு வந்துடலாங்க. அப்புறம் பாருங்கள், இந்த டிச்சிங் மார்க்குங்க, இப்போ போடுற மார்க் வந்து டிச்சிங் மார்க்கு, முதல் போட்ட மார்க்குங்க கட்டிங் மார்க்கு, அதை நோட் பண்ணிக்கிங்க. இப்போ சென்டரில் நம்ம பேக் சைடுக்கு மட்டும் டாட் பிடிக்க போகிறோம். பாருங்கள், இந்த ஷேப் எடுக்கிற இடத்துல இருந்து கீழ்ப்பக்கம் 3 இன்ச்சு, மேல் பக்கம் 3 இன்ச்சு, 6 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணுங்கள். இது வந்து சென்டராக ஒரு டாட் பிடிக்க போகிறோங்க. இது பேக் சைடில் மட்டும் நீங்கள் டாட் பிடிங்க, ஃப்ரண்ட் சைடில் வேண்டாங்க. பாருங்கள், இப்போது அதே ஷேப்பில் நீங்கள் கட்டிங் எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், மேல் பக்கம் அந்த இடத்துல சக்கா கொடுங்க. சக்கா கொடுத்து அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. பாருங்க, நம்ம சேனலில் வந்து சுடிதார் மட்டும் இல்லைங்க, ப்ளவுஸ் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு, ஷர்ட் கட்டிங்கு, எல்லா கட்டிங்கும் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேங்க. நீங்கள் 1 by 1 தள்ளி விடாமல் நிதானமாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியுங்க. பாருங்க, சைடுலையும் கரெக்டாக சக்கா வெட்டிடுங்க. இந்த சக்கா வெட்டுறது தான் மெயினுங்க. ஏன்னா அந்த சக்கா கணக்கு வச்சு தான் நாம் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாமே இணைக்க போகிறோம். சரிங்களா, இப்போ வந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் நம்ம கண்டிப்பாக வீல் மார்க் பண்ணுங்கள். அளந்து பாருங்கள், கரெக்டாக நம்மளுக்கு வந்து 5 இன்ச்சு கிடைக்குங்க. சுற்றளவு 10 இன்ச்சு, நம்ம பாதி 5 இன்ச்சு கிடைக்குங்க. சரிங்களா, இந்த நெக்கு பாருங்கள், அப்படியே ரவுண்டாக ஷேப்பை கொண்டு வாங்க. இந்த நெக்கு வந்து கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு நெக்கு பாருங்கள், 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிடுங்க. பின்னாடி வந்து ஒரு ஊக்கு கொடுக்க வேண்டியது வருங்க. சரிங்களா, லைட்டாக கட் பண்ணி நம்ம அடித்து ஊக்கு கொடுக்கணுங்க. இப்படியே தைச்சானா நம்ம தலை உள்ளே போகாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வீல் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா, வீல் மார்க் பண்ணி பாருங்கள், இது வந்து ஃப்ரண்ட் பீஸுங்க. நம்ம பேக் பீஸில் நம்ம வந்து டாட் பிடிக்க போகிறோம். பேக் பீஸில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. பாருங்க, அடுத்தது வந்து ஏன் கட்டிங் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது அப்புறம் வந்து மெயின் துணியிலையும் எப்படி வச்சு பிளேஸ் பண்ணி கட் பண்ணுறதையும் சொல்லி கொடுக்க போகிறேன். ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமைத்துருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மக்களே. நன்றி கூடி விடைபெறுவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓகே மக்களே, நன்றி மக்களே.